இடையிலே ஒரு ஆலய தரிசனம் செல்வோம். ஆலயம் என்று சொன்னால் இப்போ பொதுவாக சிறுநீரக கல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று டயாலிசிஸ் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு, சிறுநீர் பாதிப்பு இருக்கும், இவர்களுக்காக ஒரு ஆலயம் வடிச்சிருக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவர்களுக்காக நான் சொல்கிறேன். சென்னையிலிருந்து திருச்சியை நோக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, அந்த தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து போனீங்கன்னா 284வது கிலோமீட்டர். திருச்சியிலிருந்து வர்றீங்கன்னா திருச்சியிலிருந்து 40வது கிலோமீட்டர். சென்னையிலிருந்து போனால் 284வது கிலோமீட்டர், திருச்சியிலிருந்து வர்றீங்கன்னா 40வது கிலோமீட்டரில் பாடாலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பாடாலூரில் இடதுபுறம் போனீங்கன்னா அங்கே ஊற்றத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேர் என்னன்னா சுத்த ரத்தினேஸ்வரர். அம்பாளுடைய பேர் அகிலேண்டேஸ்வர நாயகி. இங்கே இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னா, அந்த ஊருக்கு அடிக்கடி ராஜராஜ சோழன் வருவது வழக்கம். அப்படி ராஜராஜ சோழன் வருகின்ற பொழுது அவனுடைய தேரிலே இருக்கக்கூடிய குதிரைகளுக்கு புல்லை செதுக்கி கொடுப்பாங்க. அப்படி புல்லை செதுக்கின்ற போது ராஜராஜ சோழன் ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது அந்த குதிரைக்கு தேவையான புல்லை ஒருத்தன் மண்வெட்டியில் செதுக்கிட்டு இருக்கான். அப்படி செதுக்கிக்கிட்டு இருக்கும்போது என்னவாதுன்னா, ஒரு கல்லின் மீது மண்வெட்டி பட்டு அந்த கல்லிலிருந்து ரத்தம் பீரிட்டு வழிய ஆரம்பிக்குது. இப்படி ரத்தம் பீரிட்டு வழிஞ்ச உடனே அவன் பயந்து போய் என்ன பண்ணான், ராஜராஜ சோழன்கிட்ட போய் தகவல் கொடுத்துட்டான். மன்னா, இது போல் நான் ஒரு கல் மேலே என்னுடைய மண்வெட்டி பட்டது, அந்த பட்ட இடத்துலேருந்து ரத்தம் பீரிட்டு வருது, நீங்கள் உடனே பாருங்கள் அப்படின்னு வந்த உடனே பார்க்குறாங்க. அதன் சுற்றுப்புறத்திலெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கே ஒரு லிங்கம் இருந்தது. அந்த லிங்கத்துக்கு பேர் தான் சுத்த ரத்தினேஸ்வரர் என்று பெயர். அதே இடத்துல ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறான்னா, அதற்குரிய ஆலயத்தை கட்டுறான். அந்த ஊருக்கு பேர் என்ன, ஊற்றத்தூர்னு பேர். அது இன்னைக்கு மருவி என்னன்னா ஊட்டத்தூர்னு சொல்லுவாங்க. திரு ஊட்டத்தூர்னு பேர் அந்த கிராமத்துக்கு பேர். அங்கே அந்த சுத்த ரத்தினேஸ்வரருக்கு ஆலயம் அமைக்கிறாங்க. அதற்கு அம்பாள் அகிலாண்ட நாயகியை உடனுரைகின்ற அகிலாண்ட நாயகிக்கும் ஆலயத்தை எழுப்புறாங்க. இந்த கோயிலில் என்ன சிறப்புனா, மற்ற கோயில்களில் போனோம்னா லிங்கத்துக்கு முன்னால் நந்தியினுடைய சிலை இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா, சிவபெருமான் லிங்க வடிவில் இருக்கின்ற இடத்துல முன்னால் பார்த்தீங்கன்னா நந்தி கிடையாது. அங்கே ஒரு குளம் இருக்கும், பிரம்ம தீர்த்த குளம்னு ஒரு குளம் இருக்கும். இதை யார் உருவாக்கியதுன்னா, பிரம்மன் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க வேண்டும் என்பதற்காக, இறைவனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்கு பிரம்மனால் ஏற்படுத்தப்பட்ட குளம்தான். அங்கே இவருக்கு சிவபெருமானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குளம் பிரம்ம தீர்த்த குளம்னு பேர். அதற்கு அடுத்து தான் அங்கே நந்தியம்பெருமான் காட்சி அளிப்பார். வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. மற்ற இடத்துலலாம் லிங்கத்துக்கு முன்னால் நந்தி இருக்கும், வேறு எதுவும் இடையில இருக்காது. இங்கே மட்டும்தான் ஒரு குளம் இருக்கும். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாக அரசு பணியிலையோ தனியார் பணியிலையோ இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய பணியில் ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா அவங்கள பணி நீக்கம் செய்வாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த சஸ்பெண்ட் பண்ணவங்க மீண்டும் பதவிக்கு போகணும்னா அவங்க வழிபடக்கூடிய திருத்தலம் எதுவென்றால் இந்த ஊட்டத்தூரில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று வணங்கணும். சரி, வணங்குறங்க, இதுக்கு எதுனா முன்னோட்டம் இருக்கா அப்படின்னா, இந்திரனுடைய பதவி போன பிறகு இந்திர பதவி அவனுக்கு போயிடுது. மீண்டும் அவன் இந்திர பதவியை பெற்றது இங்கே சிவ வழிபாடு செய்த பிறகுதான் அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா மீண்டும் சிவ பதவி கிடைக்கின்றது இங்கே. சரி, வேறு என்ன இந்த கோயிலில் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புறத்திலே லிங்க வடிவத்தில் இருக்கிறார், இன்னொரு புறத்திலே நடராஜ கோலத்திலே தனியாக ஒரு சிவபெருமான் இருக்கிறார். அந்த சிவபெருமான் எதில் செய்யப்பட்டதுன்னா, பஞ்சநதன கல்லுன்ற ஒரு கல்லில் செய்யப்பட்ட சிலை தான் அங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் 8 அடி உயரத்தில் இருக்கிறார்.
அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு துணையாக இருப்பவள் சிவகாம சுந்தரி. இப்போ மற்ற கோயிலில் பார்த்தீங்கன்னா உற்சவர் இருப்பாங்க, மூலவர் இருப்பாங்க. இங்கு 2 மூலவர்கள் இருக்கிறாங்க. இந்த 2வது மூலவரை பஞ்சநதன கல்லிலே சிவபெருமானை, நடராஜ பெருமானை உருவாக்கியவர்கள் யார் என்றால் சித்தர்கள் உருவாக்கியது இந்த பஞ்சநதன கல்லிலே செய்யப்பட்ட நடராஜ பெருமானை. என்ன அந்த கல்லுக்கு சிறப்புனா, ஆசிய கண்டத்திலே எந்த கோயிலையும் இந்த கல் கிடையாது. ஆசிய கண்டத்தில் நீங்கள் எந்த சிவபெருமான் ஆலயத்துக்கு போனாலும் பஞ்சநதன கல்லால் செய்யப்பட்ட நடராஜ திருமேனி கிடையாது. அப்படி என்ன அந்த கல்லுக்கு சிறப்புனா, பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு பின்னால் உருவான பாறைகளில், பல அடுக்கு தொடர்கள் இருக்கக்கூடிய பாறைகளில் எங்கோ ஓர் இடத்தில் மாத்திரம்தான் இந்த பஞ்சநதன கல் என்பது இருக்கும். இது எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியாது. சித்தர்களால் மட்டும்தான் தன்னுடைய ஞான அறிவினால் கண்டுபிடிக்கப்பட்ட கல் தான் இந்த பஞ்சநதன கல். இந்த கல்லுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, இது என்ன பண்ணுன்னா, சூரியனிலிருந்து வரக்கூடிய நல்ல ஒளிக்கதிர்களை எல்லாம் உள்வாங்கி அங்கே தரிசனம் செய்ய வருபவர்களுக்கெல்லாம் வாங்கிய ஒளியை திரும்பவும் மக்களுக்கு கொடுக்கின்ற பேராற்றல் கொண்டது இந்த பஞ்சநதன கல். நீங்கள் வேறு எந்த சிவாலயத்திலும் போனாலும் இந்த கல்லை பார்க்க முடியாது. அந்த நடராஜருக்கு பேரே அங்கே போனீங்கன்னா போர்டிலே வச்சுருப்பாங்க, பஞ்சநதன நடராஜர். அங்கே போனீங்கன்னா அதனுடைய தலப்பெருமையும் உங்களுக்கு சொல்வாங்க. சரி, வேறு என்ன அந்த கோயிலினுடைய மிகப்பெரிய சிறப்புனா, நாம் அந்த கோயிலுக்கு போனோம்னா என்ன பண்ணணும்னா, 1 கிலோ வெட்டி வேர், ஒன்று இங்கிருந்தே கூட நம்ம வெட்டி வேரை வாங்கிட்டு போகலாம், இல்லைன்னா அங்கேயும் வெட்டி வேர் கிடைக்கிறது. அந்த வெட்டி வேரை வாங்கி 1 கிலோ வாங்கி 48 துண்டுகளாக வெட்டணும். 48 துண்டுகளாக வெட்டி அது ஒரு மாலையாக தொடுக்கணும். இந்த மாலையாக தொடுத்ததை என்ன பண்ணுன்னா, அந்த பஞ்சநதன நடராஜருடைய திருமேனியில் சாற்றி, அங்கே இருக்கு பாருங்க அந்த பிரம்ம தீர்த்த குளம், அந்த தீர்த்த குளத்தில் இருந்து தான் தினந்தோறும் நீர் எடுத்து அவருக்கு நீராட்டுதல் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் கொடுத்த மாலையை அந்த அர்ச்சகர் அந்த கழுத்தில் போட்ட பின்னால் அந்த நீரை எடுத்து என்ன பண்ணணும், அர்ச்சனை செய்த பின்னால் அந்த மாலையை நமக்கு கொடுத்துருவாங்க திரும்பவும். இதை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வெட்டி வேராக நம்ம என்ன பண்ணோம், இரவில் ஊற வச்சு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் இந்த வெட்டி வேரால் வரப்பட்ட அந்த நீரை உட்கொண்டால் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை மாத்திரமல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அங்கே செல்கின்ற பொழுது அங்கே வரக்கூடிய பக்தர்களை கேட்டாலே அந்த பக்தர்களுடைய வேண்டுதலே, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு சீரானதால் மீண்டும் இந்த சிவபெருமானை தரிசிக்க நான் வந்திருக்கிறேன் என்ற வார்த்தை தான் நமக்கு கேட்கும். அதாவது உச்சபட்சமாக மரண தருவாயில் இருப்பவர்களை கூட அந்த சிவபெருமான் காப்பாற்றியதாக சொல்கிறார்கள். டயாலிசிஸ் பண்ணி வயிறு வீங்கி இருப்பவர்களுக்கு கூட அந்த சிறுநீரக பிரச்சனை தீர்ந்ததாக சொல்கிறார்கள். தண்ணி எங்கிருந்து எடுத்துகிட்டு வர்றதுன்னா, நீங்கள் போகும்போதே ஒரு 5 லிட்டர் கேன் எடுத்துகிட்டு அந்த பிரம்ம தீர்த்த குளம், வேறு எந்த தண்ணீரிலும் அந்த வெட்டி வேற ஊற வைக்கக்கூடாது. அந்த பிரம்ம தீர்த்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரை எடுத்து தான் இந்த வேரை ஊற வச்சு தினந்தோறும் நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டோம்னா நம்ம சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லானது கரைந்து போய்விடும். ஒன்று, பதவி இழந்தவர்களுக்கு மீண்டும் பதவி கிடைக்கும். இன்னொன்று, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நோய்களும் அந்த பஞ்சநதன கல்லிலே சாற்றப்பட்ட வெட்டிவேர் மாலை, அப்படி சப்போஸ் இங்கே உங்களுக்கு வெட்டிவேர் மாலை கிடைக்கலனாலும் அங்கேயே விற்பனை செய்கிறார்கள் வெட்டிவேர் மாலை. அதை வாங்கி அங்கே சாற்றி நீங்கள் அதை 48 நாள் நாம் உட்கொள்ள வேண்டும். அது என்ன 48 நாள்? ஏன் 50வது நாளாக இருக்கக்கூடாதா? ஒரு 60வது நாளாக இருக்கக்கூடாதா? அது ஐயாவுக்கு தெரியுது, தெளிவாக சிரிக்க.
அந்த 48 நாள் என்னன்னா, மொத்த நட்சத்திரங்கள் நமக்கு எல்லாம் இருக்கிறது அந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் வரும். இந்த 27 நட்சத்திரங்களை தாண்டி வேற ஒருத்தருக்கு யாருக்கும் புது நட்சத்திரம் உருவாக போகிறதில்லை. ராசி மொத்தம் 12 ராசி, 9 கோள்கள். இவ்வளவுதான் மனித வாழ்க்கை என்பது. 27 நட்சத்திரங்களுக்குள்ளும் 9 கோள்களுக்குள்ளும் 12 ராசிக்குள்ளும் அடைப்பட்டு கிடப்பதினால்தான் நம் முன்னோர்கள் எதுவாக இருந்தாலும் கோயில் குடமுழுக்கு விழா நடத்தினாலும் 48 நாள். சபரிமலைக்கு போகிறதுனா கூட என்ன பண்ணுறோம், இன்றைக்கே மாலைக்கு போட்டு கூட போகிறாங்க. ஆனால் உண்மையான பக்தி என்பது 48 நாட்கள் விரதம் இருந்தால்தான் அதனுடைய முழு பயன் என்பது நமக்கு கிடைக்கும். அதனால தான் அந்த 48 நாள் இருக்கணும்னாங்க. அந்த 48 நாளை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம், ஒரு மண்டலம் சொல்கிறோம். இப்போ தெரியாதவங்க கண்டிப்பாக இன்றைக்கி தெரிஞ்சிருப்பீங்க. யாராவது 48 நாள்னு கேட்டால் தெளிவாக சொல்லுங்கள். 27 நட்சத்திரம், 12 ராசிகள், 9 கோள்கள், இவை தான் 48 நாட்கள். இப்போ அங்கே சென்று வரோம். எப்படி போகிறதுன்னா, ஒன்று சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு அந்த வழியை சொல்லிட்டேன். இல்லைன்னா திருச்சிக்கு போகிறவங்க திருச்சியிலிருந்து உள்ள 40 கிலோமீட்டர் அந்த நெடுஞ்சாலைக்குள்ளே போனோம்னா உள்ள அந்த முதற்சாலையிலிருந்து உள்ள 5 கிலோமீட்டர் தான். அந்த ஊட்டத்தூர்ன்ற ஊருக்கு போகணும்னா ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டோம்னாவே அந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம சென்று வழிபடலாம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சிறுநீரக பிரச்சனையோ சிறுநீரக கோளாற்றிலையோ இருக்கிறவங்க, மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள், கடைசியாக நம்புவது மருத்துவனே 5 ஆண்டு காலம் எம்பிபிஎஸ் படித்தாலும் அடுத்து எம்டி படித்தாலும் கடைசியில் மரண தருவாயில் சொல்கிறது என்ன, மேலகரவன் காப்பாற்றினா உண்டுன்ட்டு கையை தூக்கிடுறான். அப்படி அவன் கையை தூக்கிறதுக்கு முன்னால் அவன் யாரை கை காட்டுறானோ அவனையே நம்ம போய் முதல்ல சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா பணமும் மிச்சம், நேரமும் மிச்சம். இந்த தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாயின் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பாடாலூர் சிவன் ஆலயம் போட்டிங்கனாவே உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் எங்கே கிடைக்கும்னா, கூகுளில் போனீங்கன்னா எல்லா விஷயமும் கிடைக்குது. எல்லாம் அங்கேயே செய்யணும். நீ அந்த வேற வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். நீ அங்கே ஒன்லி வழிபாடு நடத்திட்டு அந்த பஞ்சநதன கல்லில் சாற்றப்பட்ட அந்த வெட்டிவேறு மாலையை, அந்த பிரம்ம தீர்த்த குளத்திலேருந்து நீராட்டப்பட்ட அந்த மாலையை நீ வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடு. தண்ணி என்னன்னா அங்கேயே நீ தண்ணி எடுத்துக்கோ. ஏன்னா அங்கே போன பின்னால் நம்மக்கிட்ட எந்த பொருளும் இல்லையே, எப்படி தண்ணி கொண்டு வர்றது? அந்த யோசனைக்கு தான் முன்கூட்டியே ஒரு 5 லிட்டர் கேனை நாம் எடுத்துக்கிட்டோம்னா தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். இப்போது முடியாதவங்க இருப்பாங்க வீட்டில், நம்முடைய உறவினர்கள் கோயிலுக்கே செல்ல முடியாத அளவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னா நீங்களே போய் கூட, உறவினர்கள் யாராவது போய் கூட நீங்கள் கண்டிப்பாக அந்த இறைவனை வணங்கி அந்த பஞ்சநதன கல்லில் சாற்றப்பட்ட அந்த மாலையை வாங்கி கொண்டு வந்து நீங்கள் இந்த மருத்துவ முறையை செய்யலாம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த பஞ்சநதன கல்லில் என்ன ஒரு பேராற்றல் இருக்கு? அந்த கல்லுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, 5 விதமான ஓசைகளை உள்ளடக்கியது தான் எதுனா அந்த பஞ்ச நதன கல்லில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். அந்த கல்லில் ஓசை பார்த்திங்கன்னா முதல்ல நமக்கு சப்த சுரங்கள் 7ன்னு சொல்லுவாங்க. அந்த 7 ஓசையில் 5 ஓசைகள் வரக்கூடியது எதுனா அந்த பஞ்சநதன கல்லில் தட்டினோம்னா அந்த ஓசையானது வரும். இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, அந்த சிலையில் அது ஒளி கொண்டு செதுக்கப்படாத சிலை என்று சொல்கிறார்கள். ஏன்னா ஒளியினுடைய அதனுடைய அந்த வடிவத்தில் எங்குமே ஒளிப்பட்டதற்கான எந்த விதமான ஒரு கீறலோ எதுவுமே இல்லாமல் சித்தர்களுடைய ஞான அறிவினால் உருவான சிலை. பழனியிலே எப்படி போகர் முருகப்பெருமானுடைய சிலையை உருவாக்கி வைத்தாரோ அப்படி சித்தர்கள் ஒன்று கூடி சிவபெருமானுக்காக செய்யப்பட்ட சிலைதான் எது? இந்த சிலை. இன்னொன்று
கோனேரி ராஜபுரம் இருக்குது. அது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொல்லியிருப்பேன். இந்த கோனேரி ராஜபுரத்தில் இருக்கக்கூடிய சிலை என்னவென்றால் சிவபெருமானே தானாக வந்து நின்ற கோலத்தில் நின்ற சிலை தான் கோனேரி ராஜபுரத்தில் இருக்கக்கூடிய சிலை. இப்போ இந்த சிறுநீரக பிரச்சனை சம்பந்தப்பட்டவங்க, இன்னொன்று மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள், மனதிற்குள்ளே ஆயிரம் குழப்பங்கள், முடிவு எடுக்க முடியாமல் சில நேரங்களில் திணறுவோம். இந்த பக்கம் எடுக்கலாமா அந்த பக்கம் எடுக்கலாமான்ற ஒரு பிரச்சனை மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த பிரச்சனைகளெல்லாம் தீரணும்னா நீங்கள் அந்த பிரம்ம தீர்த்த குளத்திலே அர்ச்சனை செய்யப்பட்ட நீரை நீங்கள் வாங்கி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு தீர்வு என்பது அங்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓரளவிற்கு உங்களுக்கு நான் திரட்டப்பட்ட தகவல்களை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதை பரீட்சார்த்த முறையில் பலன் பெற்று அதனுடைய மேன்மையை சொல்ல வேண்டியது யாருன்னா அடியார்களாகிய நீங்கள் தான். போய் பார்த்து அதுக்குரிய பிரச்சனைகளை கண்டறிந்து இதைவிட சிறப்பான செய்திகள் என்ன இருக்குது நான் போய் பார்க்கல, கேட்டறிந்த செய்தியைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கேட்டறிந்த நானே இவ்வளோ செய்தி சொல்கிறோம்னா நேரில் போய் பார்த்து அதனால் பலன் பெற்று வருவீர்களேயானால் நீங்கள் பல பேருக்கு கை தூக்கின டாக்டரை விட நீங்கள் போய் பார்த்துட்டு வர்றீங்கள, நீங்கள் பார்த்துட்டு வந்து பல பேருக்கு சொல்லுகின்ற பொழுது அதனுடைய மேன்மையானது இந்த மக்களுக்கு போய் சென்று அடையும்.